எல்லாருக்கும் வணக்கங்க. வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மனிதநேயம். நேற்றுக்கு நான் வடபழனி முருகன் கோயில் பேக் சைடு போனேன். அங்கே போகும் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்நடை பசு மாடுங்களுக்கெல்லாம் வந்து அவத்திக்கீரை கொடுத்துருந்தாங்க, பழம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து தண்ணிலாம் நிறைய தந்து வச்சாங்க. ஒரு பக்கெட் தண்ணி வச்சு அவங்களே பக்கத்து கடையில் போயிட்டு தண்ணி பாட்டிலாம் வாங்கி அதுக்கு ஊற்றி குடிக்க வச்சாங்க. ரொம்ப ஹாஹா ஓஹோன்னு இருந்துச்சு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் அமாவாசை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பசு மாட்டுக்கு பசின்றது தெரியுமா? உங்களுக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசலை வைக்காஞ்சா அதை கட்டையத்தை அடிக்கிறது, சாணி போட்டுரும். எப்போ பார்த்தா இங்கே வந்து படுக்குது. மாட்டுக்காரன் வளர்க்குறான், அவன் பால் மட்டும் கறந்துப்பான், இங்கே வந்து படுத்துரும். ஒரு கேவலம் ஒரு நிலையில பார்த்ததுக்கு அப்படி போட்டு அடிக்கிறீங்க. ஏன் நான் இருக்க இடத்துலையே அடிக்கிறாங்க. ஆமாம், உண்மையாக சொல்கிறேன். உங்கள் இறக்க எங்கே போச்சு? இதில் வேற கேட்பாங்க, என்ன ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீ இந்துவா கிறிஸ்டினான்னு. உண்மையாக வாயிலா ஜீவங்களுக்கு உதவி பண்ணும்போது இந்து கிறிஸ்டின்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த கடவுளும் வந்து நீ வந்து பசு மாட்டுக்கு உதவி செய்யாத, வாயிலா ஜீவனுக்கு உதவி செய்யாத சொல்ல. நீ எப்படி ஒரு பிறப்பு எடுத்திருக்கியோ அதே மாதிரி தான் அதுவும் ஒரு பிறப்பு எடுத்திருக்கு. நேற்று ரொம்ப ஒஸ்ட்டுங்க. கோடம்பாக்கம் சைடு நான் வந்தேன். ஏன் நான் வந்து என் கண்ணில் பார்த்தது கோடம்பாக்கம். எத்தனை ஊரில், தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் அமாவாசை, எத்தனை ஊரில் மாட்டுக்கு இது மாதிரி பண்ணீங்க. ஏன் அந்த ஒரு நாள் தான் அதோட பசியை ஆத்தணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புண்ணியம் சேர்க்கறதுக்காக அதுங்க பாவம் கஷ்டப்படணுமா? அதுங்க படுக்க கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு சுத்தி அவத்திக்கறியை போட்டு அது மேல சாணி போட்டு அது மேல ஒரு மாதிரி கச்சாடாவா இருந்துச்சு நேத்து. இதுல கண்டிப்பா உங்களுக்கு புண்ணியம் வரப்போது கிடையாது. குப்பை தான் அதிகமா சேர்ந்துச்சு. ஏன் டெய்லி உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இல்லை, ஒரு 20 ரூபாய் இல்லை வாங்கி கொடுங்க, பழம் வாங்கி கொடுங்க. அந்த ஒரு நாள் தான் நீங்க புண்ணியம் தேடிக்கணுமா? கேட்டால் நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க சொல்லிட்டு இதை வரை என்ன கேள்வி கேட்குது, நீ கிறிஸ்டினா இந்துவா சொல்லிட்டு. சுத்த நான்சென்ஸ். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மனிதநேயம்.